வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டு மனையின் மதிப்பு 55,000 ஆகும். ஒருவர் அந்த மனையை ரூபாய் 4,275 முன்பணம் கொடுத்து வாங்குகிறார். மீதமுள்ள தொகையை 3 சம தவணைகளாக திரும்ப செலுத்துகிறார். மேலும் ஆண்டு கூட்டு வட்டி விகிதம் 16% மற்றும் அரையாண்டுக்கு ஒரு முறை வசூலித்தால் அந்த தவணை தொகையை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வீட்டு மனையின் மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 55,000. ரொக்க முன்பணம் எவ்வளவு, 4,275 ரூபா கொடுத்து அந்த மனையை வாங்குறாரு. அப்போ மீதமுள்ள தொகை எவ்வளவு, இதிலேருந்து இதை கழிச்சா கிடச்சிருமா? ஸோ 50,725 ரூபா. இப்போ இந்த மீதமுள்ள தொகைக்கு தான் ஆண்டு கூட்டு வட்டி விகிதம் எவ்வளவு, 16%. அப்புறம் அரையாண்டுக்கு ஒரு முறை வசூல் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த தவணை தொகையை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 16%. இது ஆண்டு கூட்டு வட்டி விகிதம். ஆனால் அவங்க எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ அப்போ ஏக்கு என்ன ஃபார்முலா, P × 1 + R/200 ஹோல் பவர் 2n. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை 3 சம தவணை. அப்போனா என்ன அர்த்தம், 6 மாதம், 1 வருடம், அப்புறம் 1.5 வருடம். இப்படி தானே கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு n எப்படி இருக்கணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸில் இருக்கணும். 6 மாதம்னா எத்தனை வருடம், அரை வருடமா. இங்கே ஏற்கனவே n 1 தான், 1 வருடம். இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ இதை ஃப்ராக்ஷனாக மாற்றினா 2 + 1 3/2. ஸோ அப்போ நம்ம என்ன இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த தவணை தொகையை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கிடலாம், P = A டிவைடட் பை 1 + R/200 ஹோல் பவர் 2n எழுதிக்கிடலாமா. ஸோ இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தவணை தொகையை நம்ம எப்படி வச்சுக்கிடலாம், தவணை தொகையை x என்க. சரி, இப்போ எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், 6 மாதத்திற்கு, 1 வருடத்திற்கு, அப்புறம் 1.5 வருடத்திற்கு. ஸோ அப்போ 6 மாதத்தில் எக்ஸினுடைய மதிப்பு எப்படி இருக்கும், x டிவைடட் பை இந்த ஃபார்முலா 1 + R எவ்வளவு, 16/200 ஹோல் பவர் 2 × n. 2 × 1/2ன்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா. அப்புறம் x டிவைடட் பை ஒரு வருடத்திற்கு அதே தான் 2 × n பதிலாக 1ன்னு போட்டுறணும். ப்ளஸ் 1.5 வருடத்திற்கு இங்கே n மட்டும்தான் மாறும். = அந்த மீதமுள்ள தொகை எவ்வளவு, 50,725. இந்த ஸ்டெப் தெரிஞ்சாதான் இந்த சம்மை நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 கேன்சல் ஆயிருமா, அதே மாதிரி இந்த 2 கேன்சல் ஆயிரும். இதை அடிக்கலாமா, எப்படின்னா இது 2, இது 25 கிடைக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி டேரெக்டாக 225 போட்டுடலாம். இங்கேயும் 225 போட்டுடலாம். ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா. இங்கே என்ன இருக்குது, 25. 25 × 1 25 வரும், +2 27/25. அதே மாதிரி தான் இங்கேயும் 27 டிவைடட் பை 25 ஹோல் பவர் 2 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை சேம் தான் வரும், 27 டிவைடட் பை 25 ஹோல் பவர் 3 = அந்த மீதமுள்ள தொகை. சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே டிவிஷனில் 25 இருக்கா, அதை இங்கே மல்டிப்ளையில் கொண்டு வர போகிறேன். அப்போ கீழே 27 இருக்குமா, சேம் தான். இங்கே அப்போ 25 ஹோல் பவர் 2ன்னு இருக்குமா, கீழே 27 2 டைம்ஸ் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ் × 25 ஹோல் பவர் 3 கீழே 27 ஹோல் பவர் 3 = அந்த மீதமுள்ள தொகை. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறேன். இங்கே என்ன இருக்குது, 27. இங்கே அது 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா அதனுடைய பவர்ஸ் அதிகம் இருக்கிறது தானே நம்ம எடுப்போம். ஸோ இப்போ இங்கே 27 1 டைமாக இருக்குது. அப்போ நம்ம இதை எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்.
அதே மாதிரி இங்கே 27 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே வந்து நம்ம பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே ஏற்கனவே 27 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 25 3 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15625 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50725. ஸோ இப்போ 27 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 25ஆல் திரும்ப மல்டிப்ளை பண்ணணும். 27 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 729. இதோட 25 மல்டிப்ளை பண்ணணும். பதினெட்டாயிரத்தி 225 இன்ட்டு எக்ஸு. அதே மாதிரி 25 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 625 வருமா? அதோட 27 மல்டிப்ளை பண்ணணும். $16,875 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 15,625 இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை இங்கே வந்து 27 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே 27 இன்ட்டு 27 நமக்கு என்னென்னு தெரியும்? 729. அதோட 27 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். $19,683 இஸ் ஈக்குவல் டு அந்த மீதமுள்ள தொகை. ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணணுமா? பண்ணால் என்ன கிடைக்கும்? 16,875 ப்ளஸ் 15,625. ஸோ பண்ணி பார்த்தா ஸோ அப்போ 50,725 இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை 19,683 இஸ் ஈக்குவல் டு அந்த மீதமுள்ள தொகை. இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ நம்ம அடிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த தவணை தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 19,683 ரூபா. ஸோ இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.